என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னையில இருந்து 1 வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸோட ஃபைனான்ஸ் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கி தரலாம். 90,000 ரூபாய். இந்த விலையும் ஃபைனல் இல்ல. ஓகே. இதுல இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் தான் இல்ல. அந்த இன்சூரன்ஸும் நீங்க கேட்கவுக்கு நம்ம கேட்கிற விலை வந்து 90,000 ரூபாய். வண்டிக்கு இன்சூரன்ஸ் 10 மாசத்துக்கு வரைக்கும் இருக்கு. ஓகே. நீங்களா லோன் 30% இருக்கும். ஓகே. 4 விண்டோ பவர் விண்டோ ஆல்டர் பண்ணிருக்காங்க, அலாய் வீல் ஆல்டர் பண்ணிருக்காங்க. 60,000 ரூபாய் கேட்கிறோம். ஓகே. இந்த விலை ஃபைனல் கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற விலை பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். அண்ணனுக்காக ஒரு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். 90,000 ரூபாய். இந்த விலையும் ஃபைனல்ல 10,000 ரூபாய் வெற்றி அண்ணனுக்காக ஒரு டிஸ்கவுண்ட். 80,000 ஃபைனல். இந்த வண்டிக்கு அண்ணனுக்காக ஒரு 10,000 ரூபாய் தனியா டிஸ்கவுண்ட் இருக்கு. 80,000 80,000 ஃபைனல் இல்ல. அண்ணனுக்காக ஒரு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். டிசையர் டீசல் வண்டி வந்திருக்குது. ஓகே. டிசையர் டீசல் வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா டி போர்டுல இருக்குண்ணே. நம்ம புதுக்கோட்டையில இருக்கங்க. புதுக்கோட்டையில கார்1 அப்படின்னு ஷோரூம்ங்க. இது முன்னாடில இருந்து இருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கார்களுடைய கலெக்ஷன்ஸை கொடுக்கறதுல இந்த ஷோரூமை நம்மளுடைய ஃபேமிலியில இணைச்சிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ கார்1ல என்னென்ன கார்லாம் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வெர்னா, ஹுண்டாயில பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் வந்து உங்களுக்கு டீசல் வண்டி இருக்குங்க, கிரிட்டா இருக்கு பெட்ரோல் வண்டி, மாருதி சுசுகி ஈகோ இருக்கு, இது இல்லாமல் ஸ்விஃப்ட் டிசைர் 2 வண்டி இருக்குங்க. சின்ன கார்கள் ஆட்டோமேட்டிக் கார்கள் பார்த்தீங்கன்னா K10 இந்த மாதிரியான கார்கள், i10, வேகனாரு, 800, மாருதி சுசுகில ஸ்விஃப்ட்ல வந்து ஒரு ஃபேன்சியான காரு. இப்படி இவ்வளவு கார்களுடைய லிஸ்ட் தான் நாம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, நம்புறேன். சூப்பரா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. வீடியோ முழுசா பாருங்க. முழுசா பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் யூஸ்ட் கார்ல கார் தேடுறேன் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம கார்களை பார்க்கலாம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வெற்றி சுடர் அண்ணே வாங்க. எப்படி பார்த்தேன் உங்களை ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாண்ணே, நீங்க அழைப்பு கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா ரொம்ப சந்தோஷம். அண்ணே உங்களை பத்தி சொல்லுங்கண்ணே. நம்ம வந்து வெற்றி சுடர் அவங்களோட நம்மளும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். சரிங்களா? சந்தோஷம். அவங்க வீடியோஸ் நம்மளும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கிறோம். ஓகே. இப்ப நம்ம புதுக்கோட்டையில இருக்கிற கார்1 ஷோரூம் வெற்றி என்ன கூப்பிட்டு இருக்கோம். சந்தோஷம். சரிங்களா? நம்ம 6 வருஷமா இதே புதுக்கோட்டையில திருமயம் ரோட்ல டிஸ்ட்ரிக்ட் பிரேக் கிரவுண்டுக்கு ஆப்போசிட்ல 6 வருஷமா அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வெற்றி சுடர் அண்ணனை ஃபாலோ பண்றதுனால இப்ப வெற்றி சுடர் அண்ணன்கிட்ட அவங்க சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப உள்ள வந்திருக்கிறோம். ஓகே. இப்ப மத்த வண்டியெல்லாம் நிக்குது. அண்ணன் அப்படியே ஒண்ணு காமிப்பாங்க. ஓகே. அப்படி பார்த்துட்டு என்னென்ன டீடைல்ஸ்னு பார்த்துட்டு. சரிண்ணே, இப்போ நீங்க கார்ல எப்படிப்பட்ட காரனை கொண்டாந்து வியாபாரத்துக்கு நிப்பாட்டுறீங்க? ஏன்னா கார் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மித்து இருக்கு, நிறைய நம்பகத்தன்மை இருக்கு, நம்பிக்கை இன்மை இருக்கு. நிச்சயமா. ஆனா என்னன்னா ஒரு தொழில எனக்கிட்ட இந்த நேர்மை எல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு உங்கள்ட்ட என்னென்ன விஷயம் இருக்கு? வண்டி எடுக்கும் போது நம்ம சர்வீஸ் ரெக்கார்டை கண்டிப்பா செக் பண்ணுவேன். சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருந்தா மட்டும் தான் வண்டி எடுப்பேன். ஏதோ சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த வண்டி நான் கண்டிப்பா எடுக்க மாட்டேன். ஒவ்வொரு வண்டி எனக்கு என் வீட்டுக்கு எடுக்கிற மாதிரி தான் வண்டி எடுக்கணும். ஓகே. சரிங்களா? இது இல்லாம நம்ம கிட்ட ஒவ்வொரு வண்டியும் பார்க்கிங் சேலும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம். நம்ம கிட்ட நிறைய இடங்கள் இருக்குது. உங்க வண்டியை விற்கணுமா கொண்டாந்து நம்மகிட்ட கொடுக்கலாம், வாங்கணுமா நம்ம கிட்டே வந்து வாங்கிக்கலாம். எக்ஸ்சேஞ்சும் போட்டு வேற வண்டி பாக்குறனாலும் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே. அப்ப நான் கார் வச்சிருக்கேன், சப்போஸ் விற்கணும்னாலும் உங்கள்ட்ட பார்க்கிங் சேல். நிச்சயமா. இப்ப பார்க்கிங் சேல் கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு காசா இல்ல வித்தா தான் காசானே? நீங்க பார்க்கிங் சேல் நிறுத்துறதுக்கு எந்த விதமான சர்வீஸ் சார்ஜ் எதுவும் நம்ம வாங்குறதே கிடையாது. வித்தா அதுல 2% கமிஷன் மட்டும் நாங்க கேட்போம். வித்து கொடுக்கையில கமிஷன் கேட்பீங்க. ஆமா. அதே மாதிரி இப்ப நான் வண்டி நிப்பாட்டுறேன், ஒரு மெயின்டெனன்ஸுக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணுவீங்க போவீங்க, அதுக்கு எல்லாமே வந்து எந்த சார்ஜுமே வாங்குறது இல்ல, இனியும் வாங்க மாட்டோம். ஓகே, சூப்பர்ண்ணே. இப்ப நான் புதுக்கோட்டைக்குள்ள வண்டியை விற்கணும்னா உங்களை கண்டிப்பா தொடர்பு. நிச்சயமா தொடர்பு கொள்ளலாம். சரிண்ணே. இப்ப பேமெண்ட் எல்லாம் எந்த மாதிரி? வண்டியை வித்ததுக்கு அப்புறம் உடனே வந்து பேமெண்ட் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி நடக்கும்? நீங்க வண்டி என்கிட்ட கொடுக்கணும்னு வந்துட்டீங்கன்னா வண்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுவேன். இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு பிரைஸ் கோட் பண்ணிடுவேன். நீங்க மத்த இடத்துலயும் அந்த விலையை கேட்டுக்கலாம். நாங்க கொடுத்துருக்க பிரைஸ் உங்களுக்கு பெஸ்டா இருந்தா பணம் நீங்க வண்டியை கொடுத்து 1 மணி நேரத்துல உங்களுக்கு பணம் செட்டில் பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் அனுப்பிச்சு வச்சிடலாம். சரிண்ணே. ஓகே. அப்ப போயிடலாம். ஆனா இப்ப என்னென்ன காரணம் பார்க்க போறோம்? நம்ம கிட்ட இத்தனை வண்டிகள் இருக்குது. ஓகே. இப்ப பாத்துக்கங்க, ஒவ்வொரு வண்டியா நம்ம அப்படியே போகலாம். சரி, ஒவ்வொரு வண்டியா பாத்துருவோம். பாத்துடலாம். இது என்ன கிராண்ட் ஐட்டன் தானே? கிராண்ட் ஐட்டன் டீசல் வண்டினே. ஓகே. ஒரே ஓனர் கண்டிஷனு. அஸ்டா மாடல். அஸ்டாங்கிற டாப் எண்ட் மாடல் தான். டாப் எண்ட் மாடல். பட்டன் ஷாட் வந்துரும். 4 அலாய் வீல் கொடுத்துறேன். டீசல் வண்டினே. டீசலானே? டீசல் வண்டி. சூப்பர்ண்ணே. இன்டீரியர்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா நீட்டாவே இருக்கும். ஆடியோ செட் கம்பெனில ஒரு ஆடியோ செட் வந்தது. ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ஓகே. புஷ் பட்டன் வந்துரும் வண்டியில. 4 பவர் விண்டோ வந்துரும். கேக்குறீங்க? இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,60,000 ரூபாய் கேட்கிறோம். ஓகே. இந்த விலை ஃபைனல் கிடையாது. நேரா வந்தா என்ன பெஸ்டா பண்ணி தரணுமோ அந்த விலையும் பண்ணி தந்துடலாம். 3,65 ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? நிச்சயமா ஃபைனான்ஸ் ஆகணே. 3 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிடலாமா? அடுத்த ஹுண்டாய் கிரிட்டாவானே? ஆமா, 2017 வண்டினே. ஓகே. 2 ஓனர் வண்டி. E+ங்கிற வேரியன்ட். 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி.
ஓகே. இ பிளஸ்ங்கிறது பேசிக் வேரியன்ட். ஆமா, சிங்கிள் ஏர் பேக் வந்துரும். அலாவில தவிர மத்த எல்லாமே வந்துரும். அந்த புஷ் ஸ்டார்ட் வராது. புஷ் ஸ்டார்ட் வராது. இன்டீரியர்ஸ் பாருங்க, நீட்டா இருக்கு. ஆண்ட்ராய்டு டிவைஸ் போட்டிருக்கோம். ரிவைஸ் கேமரா வந்துரும். ஒரிஜினல் சீட் கவரே டேமேஜ் இல்லாம இருக்குண்ணே. ஆமா, நிச்சயமாண்ணே. இதுவும் டீசல் தானே? பெட்ரோல் வண்டிண்ணே. பெட்ரோல். பவர் விண்டோ வந்துருது, நாலுமே பவர் விண்டோ. ஓகே. பெட்ரோல் எவ்வளவுண்ணே கொடுக்கும் மைலேஜ்? பெட்ரோல் 16 to 18 கிடைக்கும்ண்ணே. டயர் பேன் பேக்ல புதுசா தான் இருக்கு. 4 டயருமே ஒரே ஈவனா இருக்கும்ண்ணே. ஓகே ஓகே. இதுக்கு எவ்வளவுண்ணே கேக்குறீங்க? 7,10,000 ரூபாய் கேக்குறோம். ஒரு வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸோட. வண்டி நீங்க என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னையில இருந்து ஒரு வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸோட 7,10,000 ரூபாய் தான் கேக்குறோம். 7,10. ஃபைனான்ஸ் எவ்வளவு ஆகும்? ஃபைனான்ஸ் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கி தரலாம். 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படின்னா ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா போதும்ல? 2 லட்சம் ரூபா இருந்தா போதும். ஓகேண்ணே. ஈகோ நல்லா இருக்குண்ணே. 70-50 வண்டி நம்பர். 2019 வண்டி, ஒரே ஓனர் வண்டி. ஓகே. 1,04,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. 4 டயருமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கும். உடனே மாத்த வேண்டிய சூழ்நிலை இல்ல. ஒரு 10,000 கிலோமீட்டர் எந்த டயர் மாத்தாம ஓட்டலாம். இது ஏசி வண்டியானே? ஏசி வண்டி. ஏசி வந்துரும் வண்டியில. அல 7 சீட்டர் மாதிரி. பின் பேக்ல 5 சீட்டர் தான் போட்டிருக்காங்க. 2 சீட்டர் நம்ம அடிஷனலா வேணும்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் சீட்டர்னா என்ன டேமேஜே இல்லாம இருக்கு? எப்படிண்ணே? ஒரு ஆள் தான் ஓட்டினாரா? ஒரே ஆள் சிங்கிள் ஹேண்ட் ஓட்டின வண்டி தான். பேக்ல ஒரிஜினல் சீட் கவர் இருக்குல்ல? ஆமா, ஒரிஜினல் சீட் கவரே இருக்குல்ல? ஒரிஜினல் சீட் கவரே நீட்டா இருக்கும். ஓகேண்ணே. சரிண்ணே. 2019 டயர் பேண்ட் புதுசு. ஃப்ரண்ட் லைனுமே புது டயர் பேண்ட் போட்டிருக்கீங்க. நீங்க போட்டதா யார் போட்டது? இது வண்டி ஓனரே போட்டாரு. இந்த ஒரு டயர் புதுசு வரும், மீதி 3 டயரும் 60% இருக்கு. ஓ, 3 டயர் 60%. சரிண்ணா. ஓகேண்ணா. எவ்வளவுண்ணே கேக்குறீங்க இந்த இயானுக்கு? ஈகோ சாரி, ஈகோவுக்கு. இந்த ஈகோ இயான்ல நான் பெருசா கன்ஃபியூஷன் ஆயிடுறேன். நிச்சயமா நடக்கும். ஈகோவுக்கு நம்ம கேக்குற விலை பாத்தீங்கன்னா 3,90,000 ரூபாய். வண்டிக்கு இன்சூரன்ஸ் 10 மாசத்துக்கு வரைக்கும் இருக்கு. ஓகே. லோன் தேவைப்படுறவங்க ஒரு 3 லட்சத்துல இருந்து 3,5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கி தரலாம். நீங்க எவ்வளவு கேட்டீங்க? 390 கேட்டீங்க. ஓகே. அப்படின்னா நம்மளுக்கு இப்ப ஒரு ஆஃபர் ஏதாச்சும் பண்ணி கொடுத்து குறைச்சு கொடுங்க. நம்மள மாதிரி சப்ஸ்கிரைபர் நிறைய நல்லா நம்ம சுடரன் சப்ஸ்கிரைபரா இருந்தா அடிஷனலா 10,000 ரூபாய் இந்த வண்டிக்கு டிஸ்கவுண்ட். ஓகே. சரிங்கண்ணா. இந்த ஹுண்டாய் வெர்னா 2014 ஒரே ஓனர் வண்டினே. ஓகே. 1.4 SX 4 அலாய்வில் வந்துடும். புஷ் பட்டன் மட்டும் வராது. டுவல் ஏர் பேக் வந்துடும். டீசல் வண்டியானே? பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியில ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. கலரே சூப்பரான சீக்கோரா போட்டிருக்கீங்களே. நல்லா இருக்குண்ணே வண்டி. பெட்ரோல் அப்படிங்கறதுனால மெயின்டெனன்ஸ் கம்மியானதுக்கும். பெட்ரோலுங்கிறனால ரொம்ப கம்மியா தான் ஓட்டியிருக்காங்க. வயதானவர்கள் ஓட்டின வண்டி தான். ஓகே ஓகே. ஆனா ஃபேன் கலர் பாத்தீங்கன்னா நல்லா எந்த ஃபேட் இருக்காது, எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, அடிபாடு இல்லாத வண்டி. ஓகே. நல்லா இருக்குண்ணே. எவ்வளவுண்ணே கேக்குறீங்க அதுக்கு? இந்த வண்டிக்கு நம்ம கேக்குறவள பாத்தீங்கன்னா 4,60,000 ரூபாய். இந்த 4,60,000 ஃபைனல் இல்ல. அண்ணனுக்காக ஒரு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். நேர்ல வந்தீங்கன்னா வேற கூட குறைச்சி என்னவோ நான் ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துறேன். ஓகே. லோன் தேவைப்படுறவங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரலாம். லோன் பண்ணிக்கலாம். அதுவும் வெறும் 33,000 கிலோமீட்டர். 33,000 சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ஓகே. சூப்பர். அடுத்த வண்டி போயிடலாமா? வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாயில i10 மேக்னா மாடல், ஒரே ஓனர் வண்டி. 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. வண்டி இன்டீரியர் எல்லாம் காமிக்கிறேன். 56,000 தான் ஓடி. 56,000 ஓடி இருக்கு. 4 டயர் பாத்தீங்கன்னா 70% இருக்கு. இன்டீரியர் எல்லாம் வருங்க, நல்லா நீட்டா இருக்கும். பெட்ரோல் வேரியன்ட் நல்லா இருக்குண்ணே. ஆனா ரொம்ப கம்மியா ஓடி இருக்குண்ணே. கம்மியா ஓடி கம்பெனி சர்வீஸோட இருக்கு. ரெக்கார்டே நம்ம கொடுக்கலாம். ரெக்கார்டே அடிச்சு கொடுக்கலாம். ஓகேண்ணே. சரிண்ணே. இந்த i10 இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற விலை பாத்தீங்கன்னா 2,90,000 ரூபாய். இந்த விலையும் ஃபைனல்ல 10,000 ரூபாய் வெற்றி அண்ணனுக்காக ஒரு டிஸ்கவுண்ட். நீங்க அண்ணனை கூப்பிட்டுருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க, அதனால 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். சூப்பர்ண்ணே. அது இல்லாம லோன் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வண்டிக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி கொடுக்கலாம். 2 லட்சம் ரூபாய். அப்ப நீங்க 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்னா 280. நேர்ல வரும்போது முன்ன இந்த கேட்டன் இது ஆட்டோமேட்டிக்கா மேனுவல்? ஆட்டோமேட்டிக். பாருங்களேன், ஒயிட் கலர் ஆட்டோமேட்டிக் ஒருத்தர் கேட்டார், அதனால ஆட்டோமேட்டிக்கான்னு கேட்டேன். ஆட்டோமேட்டிக் தான் பாருங்க. ஆனா அவர் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கிட்டாரான்னு தெரியல. சரி, இந்த வண்டியை சொல்லுங்கண்ணே. அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதியில அல்டோ கேட்டன் ஆட்டோமேட்டிக் வண்டி. ஒரே ஓனர் வண்டி தான் இந்த வண்டியும். 65,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஓகே. இன்டீரியர்ஸை பாருங்க. நான் யதார்த்தமா தானே ஆட்டோமேட்டிக்கான்னு கேட்டேன். இந்த வண்டியில அடிஷனல் என்னன்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துருது. 4 விண்டோ பவர் விண்டோ வந்துருது. இன்டீரியர் பாருங்க, நல்லா நீட்டா இருக்கும்.
இதெல்லாம் யார் வேணாலும் எடுக்கலாம்ண்ணே. இந்த செலவுங்க தான் இப்ப மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டுக்காரங்க ஃபாரின்ல இருக்காங்க, வெளியில இருக்காங்க. நிச்சயமா எல்லாமே முன்னாடி எல்லாருமே லேடிஸ் ஓட்டி பழகிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வண்டி ஓட்டி பழகிக்கலாம். சூப்பரா எடுத்துக்கலாம். நல்லா ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருந்தா இப்ப எல்லாருமே கார் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா ஸ்கூட்டில போய் விழுந்துடுறாங்க, பயந்துடுறாங்க. நாய் இந்த மாதிரி விஷ ஜந்துகளுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. இதுன்னா எடுத்துக்க, அழகா எடுத்து உட்காந்தமா மெதுவா போயிட்டு வந்துடலாம். ரிலாக்ஸா போயிட்டு வரலாம். வயதானவர்கள் ஓட்டலாம். பரவாயில்ல. எவ்வளவு கேக்குறீங்க இந்த வண்டிக்கு? நம்ம கேட்கிற விலை பாத்தீங்கன்னா 2,80,000 ரூபாய். 2,80,000 ஃபைனல்ல. இந்த வண்டிக்கு அண்ணனுக்காக ஒரு 10,000 ரூபாய் தனியா டிஸ்கவுண்ட் இருக்கு. ரைட். நீங்க எங்களுக்காக ஏத்தி சொல்லுவீங்க, கரெக்டான விலையை கொடுங்க. மார்க்கெட்ல நம்ம விலையை செக் பண்ணிட்டு நீங்க மத்த கடையில கேட்டுக்கிட்டு வந்து அண்ணன் வெளியில இந்த விலை தானே என்கிட்ட சொல்லுங்க. அந்த விலை சரியா இருக்கும் பட்சத்துல நான் இன்னும் ஒரு அடிஷனலா 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தரேன். சூப்பர்ண்ணே. இது சேலஞ்ச். சரிண்ணே. இது ஃபைனான்ஸ் கிடைக்குமா? இதுக்கு ஒரு ஃபைனான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வாங்கி தரலாம். ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. அடுத்த வேகனார். வேகனர் எல்லாமே ஃபேமிலிக்கு தேவையான காரா வச்சிருக்கீங்க. நிச்சயமா. அடுத்து நம்ம பாக்குற வண்டி மாருதியில வேகனர் VXI வேரியன்ட், பெட்ரோல் வேரியன்ட், ஒரே ஓனர் வண்டி தான். இது பாத்தீங்கன்னா 71,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. ஓகே. இதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு நியர்பை ஒரு 80% இருக்கும். ஆமா, இது புதுசு மாதிரி இருக்கு ஃப்ரண்ட்ல. இன்டீரியரை பாருங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருது. நல்லா இருக்குண்ணே. வேகனாரை பொறுத்தவரை சொல்ல வேண்டியல, சின்ன கார்ல நல்ல உயரமான ஆட்கள் உட்காரலாம். நல்ல உயரமான ஆட்கள் உட்காரலாம். ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு ஃபேமிலிக்கான வண்டி. ஆனா மாருதி சுசுகி எப்படிதான் டைமென்ஷன் கரெக்ட் பண்றான்னு தெரியல. கரெக்டா கச்சிதமா அமைஞ்சிடும். வளர்த்தியா உள்ளவங்களுக்காக தயாரிச்சிருப்பாங்க வண்டியை. ஆனா சின்ன கார் தான். சின்ன கார் தான். 5 பேர் போற வண்டி தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற விலை பேசிடவா? இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற விலை பாத்தீங்கன்னா 3,90,000 ரூபாய். இந்த விலையும் ஃபைனல் இல்ல. ஓகே. இதுல இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும்தான் இல்ல. அந்த இன்சூரன்ஸும் நீங்க கேட்டீங்க, இந்த 3,90,000 ரூபாய்க்கு நீங்க கொடுத்துடலாம் அப்படின்னா இன்சூரன்ஸும் 1 வருஷம் போட்டு கொடுத்துருவேன். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருவோமா? அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி அல்டோ 800. இதுவும் ஒரே ஓனர் வண்டி தான். இது 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. இன்சூரன்ஸ் இதுக்கு லைவ் இருக்குது. டயர் நாளும் பாத்தீங்கன்னா ஒரு 50% வச்சுக்கோங்க. இன்டீரியர்ஸ் பாருங்க, நீட்டா இருக்கும். இதுவும் கம்பெனி சர்வீஸ்ல உள்ள வண்டி தான். 2 பவர் விண்டோ தானே? 2 பவர் விண்டோ வந்துரும். LXI வேரியன்ட் இந்த வண்டி. அல்டோ K10. இது அல்டோ 800. ஓகேண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற விலை பாத்தீங்கன்னா 2,80,000 ரூபாய். இந்த வண்டிக்கு 2,80,000 கேட்குறோம். 2,80,000 ஃபைனல் இல்ல. அண்ணனுக்காக ஒரு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். அடிஷனலா இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. லோன் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு 1.25 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரலாம். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருவோமா? அடுத்த வண்டி போயிடலாம். அடுத்த வண்டி ஏன்னா எல்லாரும் மக்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கிற டிசையர் டீசல் வண்டி வந்திருக்குது. ஓகே. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. வண்டி சென்னை நம்பர் தான். 2வது ஓனர் கும்பகோணம். ஓகே. 18 சென்னையா வரும்? 18 சென்னை தான் வரும். TN18 சென்னை இல்லண்ணே, காஞ்சிபுரம் வரும். காஞ்சிபுரம். 2வது ஓனர் கும்பகோணம். வண்டி கும்பகோணத்துக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. ஓகே. இன்டீரியர்ஸ் பாருங்க, நீட்டா இருக்கும். வண்டி டீசல் வேரியன்ட் தான். VDI நல்ல சுத்தமா தானே டீசல் வண்டி. 2 ஓனர் வண்டி. 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. இன்டீரியர்லாம் வரும், நல்லா நீட்டாவே இருக்கும். கம்பெனி சீட் கவர் தான், நல்லா அட்டகாசமா இருக்கும். நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு ஸ்விஃப்ட்னால, டிசைர்னால காருடைய டிசைன்ஸும் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கும். வர லேட்டஸ்ட் மாடலும் பழைய மாடல் டிசைன் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஆமா. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிற விலை வந்து 3,60,000 ரூபாய். இந்த 3,60,000 ஃபைனல் கிடையாது. வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்ல. அண்ணனுக்கு ஒரு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். சுடர் அண்ணனுக்கு விலையை ஏத்தி 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் நினைக்க வேண்டாம். நேர்ல வாங்க, கையில பணத்தை காமிங்க. வண்டி பிடிச்சிருக்கா பேசி உடனே கொடுத்து விட்டுறேன். நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா 2016 ஸ்விஃப்ட் டிசையர் டீசல் வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா டி போர்டுல இருக்குண்ணே. 3 ஓனர் வண்டி. நம்ம லோ பட்ஜெட்ல எடுத்து ஓட்டி நம்ம சம்பாதிக்கணும். புது வண்டி ஓட்டி நம்மளால சம்பாதிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான வண்டி. மைலேஜ் ஒரு 24 கிடைக்கும். செக் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டியை. வண்டி இன்டீரியர் பாருங்க. ஏசி எல்லாம் ஒர்க்கிங் ஆனே? ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ண்ணே. எவ்வளவு கிலோ ஓடி இருக்கு? 1,10,000ங்கிறாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் தான் பார்க்கிங்ல தான் நிறுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. கஸ்டமர் இந்த வண்டிக்கு நான் எதிர்பார்க்கிற விலை பாத்தீங்கன்னா 3,4 லட்சம் ரூபாய். டீ போர்டு வண்டி தான். சரிங்களா? இன்சூரன்ஸ் இல்ல, FC இல்ல வண்டிக்கு. சரிங்களா? நேர்ல வாங்க. 3,4 லட்சத்துக்கு எடுத்துக்கிறீங்கன்னா அவர் 1 வருஷம் இன்சூரன்ஸ், 1 வருஷம் FC போட்டு கொடுத்தாரு. விலை முன்ன பின்ன பேசினாலும் வண்டி அனுசரிச்சு வாங்கி கொடுத்துறோம். எங்களுக்கு 2% கமிஷன் மட்டும் தான். அதாவது விலைங்கிறது இவ்வளவு கேக்குறிய, எடுக்கணும் நேர்ல வரவங்களுக்கு அனுசரிச்சு நல்லா கொடுத்துடலாம். வண்டியை வந்து பாத்துட்டு ஓகே எங்களுக்கு இந்த ரேட்டு ஓகே. வண்டி அருமையான வண்டி. ஓட்டி பழகி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏத்த வண்டி. ஓகேண்ணே. இன்னொரு வண்டி ஸ்விஃப்ட் LXI வேரியன்ட் பெட்ரோல் வண்டி. 2 ஓனர் வண்டி. பெட்ரோல் வண்டி. 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஓகே.
4 விண்டோ பவர் விண்டோ ஆல்டர் பண்ணிருக்காங்க, அலாய் வீல் ஆல்டர் பண்ணிருக்காங்க. டயர் பேண்ட் ஆவரேஜா இருக்கு, எடுத்து மாத்த அவசியம். ஆமா, எடுத்து உடனே மாத்த வேண்டியது இல்ல. ஒரு 10,000 கிலோமீட்டர் சாலிடா ஓட்டிக்கலாம். ஆண்ட்ராய்டு டிவைஸ் போட்டிருக்காங்க. பெட்ரோலானே, பெட்ரோல் வேரியன்ட், சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். ஆனா காருக்கு தகுந்த மாதிரி சீட் கவர், ஸ்டேரிங் கவர் எல்லாம் நல்லா. கஸ்டமர் வண்டி வச்சிருந்தவர் ஒரு யங்ஸ்டர், ஒரு 24 வயசு பையன், அவனுக்கு தக்கன வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கானே. ஓகே சரி, அந்த அளவுக்கு விலையை குறைச்சு கொடுப்பீங்களா? நிச்சயமா குறைச்சு தரனே. வண்டி நல்லா இருக்கு. இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. ஏன் 5 லட்சம் ரூபாய் கேட்பாங்க? நம்ம கேட்கறவள 4,90,000 தான். சுடனனுக்காக ஒரு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். லோன் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய் உடனே லோனு. நீங்க கேட்டது 4,90,000 ரூபாய். ஓகே, மற்ற வீடியோஸ் எல்லாம் எல்லா வண்டியும் பார்த்துட்டோம். இது இல்லாம நம்ம வண்டியை நேரா வந்து விசிட் பண்ணி நீங்க பார்த்து உங்களுக்கு திருப்தியாகும் பட்சத்துல நம்ம நேரில் வந்து பார்த்து எடுக்கிறது தான் 100% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்தியான வியாபாரம். முன்ன பின்ன வண்டியில இருக்குன்னா குறைகளை எங்கள்கிட்ட சொல்லுங்க, நிறைகளை வெளியில சொல்லுங்க. சூப்பர்ண்ணே, நன்றிண்ணே. ஓகே.